ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தமிழ் கேம் சேனல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இன்னொரு ரிசல்ட் பார்த்துப்பீங்க 140. ஆக்சுவலி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140, 417, அப்புறம் 265 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே ஒரு ரொட்டேஷன் நம்பர், அடிக்கடி கேமில் வரக்கூடிய ஒரு நம்பர் தான். அதெல்லாம் எனக்கு வந்து ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னன்னா இது இவ்வளோ ஈஸியான நம்பர்ல நம்ம ஃபுல் வினிங் கொடுக்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 265 வந்திருக்கும் போதே நான் கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கணும். இந்த 144 ரன்ஸ் எல்லாம் வந்து கேம்ல மிங்கிள் பண்ணி மேட்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு டெய்லி கண்டினியூவா என்ன சொல்றது, ஃபாலோயிங் நம்பரை நான் எடுத்துட்டு வந்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஃபுல் வினிங் ஈஸியாக வாங்கிட்டு. ஆக்சுவலி நம்ம ஒரு நூல் இல்லைலாம் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. 140லாம் உண்மையிலேயே ரொம்ப ஈஸி தான். பட் என்ன, இந்த 99லாம் அடிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு 140 வந்ததுனால கரெக்டாக பிடிக்க முடியல. ஒருவேளை இப்போ நாளைக்கு நாளான்னைக்கு அந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா ஈஸியாக வாங்கிக்கலாம். எடுத்தோடனே ஒன்னான்னைக்கு 140 எடுப்பாங்கன்னு சொன்னா சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி, ஓ பெட்டர் லக் டுமாரோ தான். ஆக்சுவலி ரொம்ப மைன்யூட்டா இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு பாருங்க. 340 வச்சிருக்கேன், 240 வச்சிருக்கேன். ஓப்பன் போல நான் ஒன்னும் எடுக்கல. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாருங்க, அன்லைன் பண்ணாத நம்பர் கான்செப்ட்ல நமக்கு ஃபுல் வினிங் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதுபடி நான் கொஞ்சம் நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன் சொல்லிட்டு இதெல்லாம் எழுதி நான் அன்லைன்லாம் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓப்பன்ல நான் ஒன்னு யோசிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா 140 கொடுத்துருப்பேன். பட் நான் ஒன்னு யோசிக்கல. அதனாலதான் நமக்கு இன்னைக்கு ஃபுல் வினிங் மிஸ் ஆனது. சரி, ஓகே, மிஸ் ஆனதை பத்தி பேசிட்டே இருந்தா ஒண்ணுமே நடக்க போறது இல்லையா. அடுத்த நாளைக்கான வினிங்க பார்க்கலாம். ஸோ நமக்கு இருக்க நம்பர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 0 கேம்ல வந்திருக்கு. அண்ட் ஆல் போல் 9, சப்போர்ட்ல 0 இது கொடுத்துட்டேன். நான் சப்போர்ட் நம்பர் 0 பாசிச்சு. ஆக்சுவலி கேம்ல 0 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் தெரிஞ்சது. கரெக்டா நானுமே சிபோல தான் எடுத்தேன். பிகாஸ் எனக்கு சிபோல வந்து 2 மாசமாவே 0 அடிச்சிட்டாங்க. அதை பார்க்க டைம்ல 1 more month கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அதனால தான் நான் 0 சிபோர்டுக்கு கொடுத்தேன். 0 ஓகே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. B4மே கொஞ்சம் ரொட்டேஷன்ல இருந்துச்சு. ஜஸ்ட் வீக்லி ஷாட் எடுத்து பார்க்குற டைம்ல. ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிட்டா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் நமக்கு அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ட்ல 2 more வினிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருந்திருக்கலாம் இல்லையா. ஸோ எனிவே பார்க்கலாம். நாளையோட ரிசல்ட் எனக்கு பாசிட்டிவ் வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் 04 கூட நான் உங்களுக்கு 54, 89, 26, 0 எல்லாமே அண்டர்லைன் பண்ணேன். வந்துட்டு டேட்டா நான் எங்கே வந்துட்டேன் அப்படின்னா 0 வந்துட்டேன். பிகாஸ் நான் இடத்துல உள்ள நம்பர் நான் எடுக்கல. எனக்கு என்ன 0 கேம்ல ஒரு சொல்லி தோணுச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படியே உள்டாவா 40 சொல்லிட்டு பிசிக்கு மாற்றி வச்சுட்டாங்க. எப்பயுமே பண்ண 14, 94 அந்த மாதிரி 94 வந்து 14 அப்படிங்கிற மாதிரி ஜெர்சல்ஸ்ல போச்சு. என்ன நம்ம ஒரு விஷயம் சொல்லினா 699 இருக்கு இல்லையா. ஸோ இதுல இருந்து ஒரு நம்பர் இல்லை 2 நம்பர் மேக்ஸிமம் ரிப்பீட் வரதுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லினேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக நம்ம சொல்றதுதான் கவனிப்பாங்களோ என்னமோ அப்படியே பவர் வச்சுட்டாங்க. 6க்கு பவர் 1, 9 பவர் 4, 14 எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம பவரும் கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தோணுது. ஆக்சுவலி 69 ஓகே இந்த டைம் இப்படி வச்சுட்டாங்கல்ல, நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நான் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு பவரும் சேர்த்து ஒரு டபுள் டிஜிட் காம்பினேஷன் கொடுத்துருவேன். ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னா 69ம் 14 சேர்த்து டபுள் டிஜிட் வேணா மேட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். பட் அந்த மாதிரி நான் யோசிக்கல. பவர் கான்செப்ட் எனக்கு கேம்ல இல்லை, அதனால தான் நான் பெருசா யோசிக்கல. எப்பவுமே நான் பவர் பேசஸ் எல்லாமே எடுப்பேன். பேசிஸ் கான்செப்ட் கூட சொல்லியிருப்பேன் 4 வரலாம், பவர் கான்செப்ட் படி 4ம், பேசிஸ் கான்செப்ட் படி 2 வரலாம், அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னு தவிர இந்த 69க்கு பவர் பண்ணி 14 அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன். சரி, ஓகே. ஆக்சுவலி எனக்கு என்னன்னா 140 இன்னைக்கு ரிசல்ட் வந்தது ரொம்பவே கஷ்டமா போச்சு. வினிங் பிடிக்க முடியல. 340, 240 வச்சிட்டோம். பட் 140 விட்டோமே சொல்லிட்டு கஷ்டம். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னையோட ரிசல்ட் ஓகே, நமக்கு பெர்ஃபெக்ட் தான். பிகாஸ் நமக்கு டிக் பண்ணி கொடுத்த இடங்கள்ல 2 இடம் பாஸ் இருக்கு. ஆல்போஸ் சப்போர்ட் பாஸ் இருக்கு பெஸ்ட் நம்பர்ல, போர்ட் பாஸ் இருக்கு, போர்ட் வைஸ் பிஎன்சி பாஸ் இருக்கு, 3 டிஜிட்ல 2 நம்பர் ரொம்ப மாறி ஜஸ்ட்ல போயிருக்கு, 04 ரிவர்ஸ்ல போயிருக்கு, ட்ரிக்கர்ல 0 பாஸ் இருக்கு. ஓகே, நம்ம கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் சொன்ன இடங்கள்ல மேக்ஸிமம் வினிங்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நாளைக்கு பார்ப்போம் இந்த அளவுக்கு ஃபேவரான போஸ்ட் ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேவர் ரிசல்ட் இல்லை. 1ஆம் தேதி பேட்டர்ன் எப்பவுமே நல்லா தான் வரும். பட் இன்னைக்கு என்னமோ வரல. என்னன்னே தெரியல. எனக்கு பேட்டர்ன் கண்டினியூவா வினிங் வந்துட்டே தான் இருக்குது. பட் பேட்டர்ன் போடுறதுக்கு இஷ்டமே இல்லை. என்னடா இது பேட்டர்ன் போட்டு அப்படி இருக்க மாதிரி நான் சார்ட்டை ஒர்க் அவுட் பண்ணவே மாட்டேங்கிறேன். அதனாலதான் இடையில 6 days அந்த மாதிரி கேப்லாம் விட வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. என்னன்னா வியூஸ் இல்லை, அதனாலதான் நான் பேட்டர்ன் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து நம்ம மை தமிழ் கேமுக்கு சப்போர்ட் பண்றீங்க இல்லையா, 16,000 பேர் பக்கமா பாக்குறீங்க. நீங்க எல்லாருமே என்டிகேலையும் போய் பேட்டர்னையும் பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா பேட்டர்னும் ட்ரை பண்ணி வின்னிங் எடுத்து கொடுப்பேன். பட் நீங்க சப்போர்ட்டே பண்ணல இல்லையா, அதனால எனக்கு பேட் போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனாலதான் என்னவோ இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு போல. சரி, ஓகே, பார்ப்போம். நாளைக்கு ட்ரை பண்றேன். திரும்பவும் அந்த ஆர்வத்தை நான் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் தான் ஆகும். பிகாஸ் எனக்கு வியூஸ் இல்லை அப்படிங்கிற ஒரே ரீசனால தான் பேட்டர்ன் போட மாட்டேங்கிறேன். பேட்டர்னுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது. சரி, ஓகே, ட்ரை பண்றேன். அந்த 2000 பேர் சப்போர்ட் பண்றாங்களா அவங்களுக்காக நான் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன். அண்ட் நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கருணையாடு இருக்கு இல்லையா, சாட்டர்டே. ஸோ அதுக்கான கண்டிப்பாக மேட்ச் பண்ணிக்கேன்.
மேக்ஸிமம் ரிசல்ட் நம்ம ஃபீவராக வச்சு நம்பிக்கை பார்ப்போம். ஸோ நாளைக்கான கணிப்புகளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் யாரும் எப்படி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க பார்க்கணும் இல்லையா, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் கேரளா தியேட்டர்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கு இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது டீப் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ பார்த்து வந்துடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரளா தியேட்டர்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை அப்டேட் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் போடக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இதை அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் ரிசல்ட் அட் டைமில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த சார்ட்டை பொறுத்தல இயர்லி வீக்லி பெண்டிங் எல்லா சார்ட்டும் வந்துடும். கெஸிங் மேக் பண்ணுறதுக்கு சார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ சார்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக கெஸிங் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஏபிசி போர்ட் கெஸிங், ஆல் போர்டு, ஏபிபிசிசி போர்டு எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வின்னிங் ப்ரூஃபை பார்த்துட்டு என்னென்னக்கு என்னென்ன மாதிரி வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்து ஃபர்தராக நீங்கள் கெஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்டேட் வெரிஷன் இதுலையும் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கிரியேட்டரை சூஸ் பண்ணிங்க, ரேண்டம் ஹவுஸில் நம்பர்ஸ் போட்டு நான் பாக்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இல்லை டபுள் நம்பர் முதற்கொண்டு வந்துடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கமெண்ட் செக்ஷன் செக் அவுட் பண்ணிடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 29 ஸ்க்ரீன்ஷாட் தான் வந்துருந்துச்சு. சரி ஓகே, மந்த் இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால கமெண்ட் செட் லெவல் கம்மியாக இருந்தாலும் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த மந்த்து. இன்னும் ஒரு 1 வீக் போனால் 3 பேர் கரெக்டான ஃபார்முக்கு வந்துடுவீங்க. நிறைய பேர் கமெண்ட் கொடுப்பீங்க, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வின்னிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் இருக்குது. ஸோ வீடியோ வியூஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்குது. கமெண்ட் செக்ஷன் லெவல் மட்டும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. மோரோவர் 500 to 600 கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் இருக்குது. 40 ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் இருக்குது. பிகாஸ் முன்னாடியெல்லாம் நம்மளோட சேனல் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. திரும்பவும் நம்ம அந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வாட்ச் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட பெஸ்ட்டான கெஸிங்ஸை கொடுங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய நினைப்புகளை நிறைய பேர் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் வின்னிங் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்காக நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாமே. உங்களோட பெஸ்ட்டான கெஸிங்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அதுதான் நான் உங்ககிட்ட டெய்லி சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? சரி ஓகே, இன்னும் உனக்கு 29 ஸ்க்ரீன்ஷாட்டில் யாரும் எப்படி எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாம். 140 ரிசல்ட்டுக்கு சூரி பார்த்தீங்கன்னா 14 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். 4 மேட்சிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஷாஷ்மி அப்படிங்கிற ஐடியில இருந்து. ஸோ கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ. பன்னீர்செல்வம் ஓப்பன் 0 சீசர்ஸ் இருக்காங்க. 0 சூப்பராக பாஸ் இருக்கு. சிபோல செப்பரேட் 0 சிங்கிள் ஷாட்லாம் கொடுக்குறது பெரிய விஷயம். அந்த வேலை ஹேட்ஸ் ஆஃப். மேனுக்கா பிரைட் நல்ல ஒரு கெஸர். 144 சொல்லிக்காங்க. 140 லாஸ்ட் பட் ஜஸ்ட் ஒரு நம்பர் நம்ம வேர்டு ஜஸ்மிஸ்ல போயிருக்கு. இனிமே ஏபி பாஸ் இருக்கு. நல்ல ஒரு கணிப்பு கெஸ் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. பழனிசாமி சி செப்பரேட் 0ல வேர்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. பிகாஸ் 0 வந்து சிபோல வந்துருக்கு இல்லையா? நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கங்க்ராச்சுலேஷன். அண்ட் முகமது பார்த்தீங்கன்னா 134 சொல்லியிருக்காங்க. ஸோ 14 மேட்சஸ் சூப்பர் ட்ரை கங்க்ராச்சுலேஷன். அண்ட் ஆல்போல்ல 4 வந்து பிரபு சொல்லிடுறாங்க. 0 ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க போல. எனவே 4-0 2 நம்பரும் கேமில் வந்திருக்கு. பின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஷங்கர் வந்து ஏன் டெலீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எந்த ஒரு கமெண்ட்டையும் நான் டெலீட் பண்ணுறது கிடையாது. ஏதாவது ரொம்ப பேட் வேர்டில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கமெண்ட் வந்தால் மட்டும் டெலீட் பண்ணுவேன். அதுவும் இப்போதெல்லாம் வரது இல்லை. ஒருவன் எல்லாருமே சப்போர்ட்டர்ஸாக மாறிட்டாங்க போல. அந்த அளவுக்கு பேட் கமெண்ட் சுத்தமாகவே வரதில்லை இப்போ ஒரு 1 மந்த் தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் யாரோட கமெண்ட் நான் டெலிட் பண்ணவே இல்லை. பேட் கமெண்ட் இருந்துச்சுன்னா பண்ணுவேன், பட் அதுவும் இப்போ வரதில்லைனால பண்ணவே இல்லை. ஸோ சம்டைம்ஸ் வந்து எரர்னால ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகலாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட் டெலீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 5 to 6 டைம்ஸ் அது ரிப்பீட் பண்ணுங்க கமெண்ட்டை. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கமெண்ட்டை வந்து ஷோ ஆகும் இல்லையா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ராஜா பார்த்தீங்கன்னா ஆல் 4 மேட்சஸ் பண்ணுறேன். பிகாஸ் 4 நமக்கு சென்டர் போர்டு பாஸ் இருக்கு. நல்ல ஒரு கணிப்பு கங்க்ராச்சுலேஷன். இந்த நியூஸ் அப்படிங்கிற ஐடியா ஆல் 1 சிங்கிள் ஷோ வந்து வேர்ல பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் 1 நமக்கு ஓப்பன் போர்டில் பாஸ் இருக்கு. ஸோ பின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குமார் கிறிஸ்டின் அப்படிங்கிற ஐடியில் இருந்து சுமார் 400 பாக்ஸ் இல்லையாங்க. ஸோ 140 ரிசல்ட் இல்லையா? ஸோ ஒரே ஒரு 0க்கு மேலே வந்து வச்சிருந்தீங்கன்னா ஃபுல் வினிங் கொடுத்ததா தான் இருந்திருக்கும். இனி இட்ஸ் ஓகே, ஜஸ்டிஸில் போயிருக்கு 040. வெல் தென் பெர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் தந்தவங்களோட பெஸ்ட் கெஸிங்ஸ் நம்ம சேனல் மேன்சிட்ட மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. பழனிசாமி பார்த்தா சீப்பு செப்பரேட் 0 சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். தென் யூசர் அப்படிங்கிற அடியில் 6 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 4 ஆல்போட் 0 சொல்லியிருக்காங்க. 0 வந்திருக்கு. ஃபிங் டேப்லெட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பரான கணிப்பன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 190 சொல்லியிருக்காங்க. ஐ மீன் பி செப்பரேட்ல 0 கொடுத்துருக்காங்க. C4 0 சொல்லியிருக்காங்க. C4 பிக்கு மேலே சி செப்பரேட்டாக 0 பாஸ் இருக்கு இல்லையா? நல்ல ஒரு கணிப்பு. அது மட்டும் இல்லாமல் செப்பரேட்டாக ஓப்பன் 1 பாஸ் இருக்கு. சி செப்பரேட் 0 பாஸ் இருக்கு. சி 4 மட்டும் பிக்கும் போர்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. சி B9 ஆல்சோ பவரில் போயிடுச்சு. இனி இட்ஸ் ஓகே, 2 போல செப்பரேட்டாக பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயம். அது வில் ஹேட்ஸ் ஆஃப் வெல் தென் பெர்ஃபார்மன்ஸ் சென்டில் அதோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் யூசர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து 1 மேட்சஸ் பண்ணுச்சு. பிகாஸ் 1 அப்படி எப்படியில் வந்திருக்கு. நல்ல ஒரு கணிப்பு கங்க்ராச்சுலேஷன். தென் இதெல்லாம் ஆண்டனி பார்த்தீங்கன்னா 041 சொல்லிடுறாங்க இல்லையா? ஸோ ரிசல்ட் வந்து 140 அப்படியே ரிவர்ஸில் போச்சு. இட்ஸ் ஓகே, எல்லாத்துக்கும் பாக்ஸ் சொல்லிக்கிங்களா, செப்பரேட்டாக கீழே உள்ள நம்பர் போட்டு பாக்ஸ் சொல்லிக்கிங்களா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல.
எல்லாத்துக்கும் பாக்ஸ் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு ஃபுல் வினிங் நீங்கள் கொடுத்தது மட்டும் தான். பிகாஸ் 041 பாக்ஸ் பண்ணிட்டாங்க 140 கிடைச்சிடும் இல்லையா? ஸோ ஆண்டனி பாக்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட மிகப்பெரிய வாழ்க்கை பாக்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிங்க. பட் எனக்கு தான் கிளியராக புரியல, செப்பரேட்டாக கீழே உள்ள நம்பர்ஸ்க்கு மட்டுமா பாக்ஸ், இல்லை எல்லாத்துக்கும் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் வினிங் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நம்ம சேனல் வியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லார் மூலமும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் அவங்களோட கமெண்ட்டுக்கு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் ரிப்ளை கொடுங்க. பிகாஸ் நீங்களுடைய பூஸ்ட்டுக்கு உங்களுக்கு நிறைய கெசிங்ஸ் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வின்னிங் கெசிங்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாண்டனி ஒன் செகண்ட் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த நியூஸ் அப்படிங்கிற டேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? 40 மேட்சஸ் பண்ணிச்சு கங்க்ரேஷன். பிகாஸ் 40 கேம் வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன். அண்ட் இதெல்லாம் என்ன ரங்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஐடியால இருந்து 240 சொல்லிக்காங்க 140 ஓப்பன் ஜஸ்ட் 1 நம்பர் ஜஸ்ட் ஃபேன்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். 1 மேட்சிங் ஆல்சோ வெல் நல்ல விஷயம் வாழ்த்துக்கள். இந்த திஷ் பார்த்தீங்கன்னா ஆல் 1 and 0 சொல்லிக்காங்க 2 நம்பர் கேம் வந்திருக்கு. ஸோ 2 போர்டு வினி கொடுக்குறது பெரிய விஷயம். அந்த வெளி ஹேட்ஸ் ஆஃப். பாஷா ஆல்சோ 240 ஓப்பன் ஜஸ்ட் 1 நம்பர் ஜஸ்ட் ஃபேன்டாபிளஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்க்கை பிசி வினி கொடுத்தது வாழ்த்துக்கள். துரைசாமி பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ்ல 0 சொல்லிக்காங்க 1 மேட்சிங் ஆல்சோ ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க 0 சி போர்டில் பாஸ் இருக்கு. ஃபேன்டாபிளஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். அண்ட் இதில் அம்டார் அப்படிங்கிற அடியில் 0 மேட்சஸ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன். தொடர்ந்து பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா 140 ரிசல்ட் இல்லையா? 141 சொல்லிக்காங்க ஜஸ்ட் ஒரு நம்பர்ல நம்ம மேனேஜர்ஸ் போயிருக்கு. நல்ல ஒரு கிடைப்பு கங்க்ராச்சுலேஷன். சிவன் பாருனா 7 சொல்லிக்காங்க 1 ஓப்பன் போர்டு பாஸ் இருக்கு. நல்ல ஒரு கிடைப்பு வாழ்த்துக்கள். துரைசாமி ஆல்சோ ஏபிசி 0 சொன்னேன் இல்லையா? நல்ல ஒரு கிடைப்பு கங்க்ராச்சுலேஷன். அண்ட் செல்வாக்கதி பார்த்தீங்கன்னா 440 சொல்லிக்காங்க ஓப்பன் ஜஸ்ட் 1 நம்பர் ஜஸ்ட் போயிருக்கு இல்லையா? ஸோ பிசி வினி கொடுத்து மேபி வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. தென் ரமேஷ் பாருங்க 0 மேட்சஸ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன். 0 மேட்சிங் ராமசாமி சூப்பர் ட்ரை பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள். அண்ட் சுகன்யா ஒரு 9 சொல்லிக்காங்க 4 நமக்கு சூப்பராக சென்று போல வந்திருக்கு. பின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஷாக்ஷன் ஆண்டோ அப்படிங்கிற அடியிலேருந்து ஒரு போலர் 206 சொல்லிக்காங்க 04 2 நம்பர் கேம் வந்து பின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. சுகன்யா பார்த்தீங்கன்னா ஒரு போலர் 9 நாள் இனி 1 வரும் சொல்லிக்காங்க. ஸோ 4 வந்து பின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரான கிடைப்பு. தொடர்ந்து உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. நியூஸ்ல அப்படிங்கிற அடியில் ஆல் 4 சொல்லிக்காங்க 4 சென்று போல வந்திருக்கு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கங்க்ராச்சுலேஷன். அண்ட் 1 மேட்சிங் சக்தியில் ட்ரை பண்ணிக்கிங்க வாழ்த்துக்கள். முத்துவிச்சன் 0 மேட்சிங் மட்டும் ட்ரை பண்ணிக்கிங்க. இட்ஸ் ஓகே. சிவகுமார் ஆல் 04 மேட்சிங் வரல பிகாஸ் 04 2 நம்பர் கேம் வந்து பின் டேப்லெட்ஸ் ஃபுல் பாடி மேட்சிங் ஆல்சோ நல்ல ஒரு வாழ்த்துக்கள். ஆல்சோ சிவகுமார் B0 A4 எல்லாமே கொஞ்சம் போட் கலர்ஸ் வச்சு இட்ஸ் ஓகே மேட்சிங் கொடுக்குறது பெரிய விஷயம். நம்ம ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் சலதேர்பாணி 041 வேல்யூ பர்ஃபார்மன்ஸ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னா ஃபுல் வினிங் கொடுத்ததா தான் இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே நல்ல பர்ஃபார்மன்ஸ். பின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து கொடுத்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் வசித் 1 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஹெட்ஸ் ஆஃப். அண்ட் காலிதாஸ் 0 மேட்சஸ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன். தேவி சிபுல 0 மிஸ் ஆச்சுன்னா 2 வரை சொல்லியிருக்காங்க 0 மிஸ் ஆகல இல்லையா? ஸோ தேவி பின் டேப்லெட்ஸ் மோரஸ் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் இது மாதிரி அவங்கள சொல்லிட்டே போகலாம். வாழ்த்துறதுக்கு வந்து வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் ரெகுலராக கொடுத்துட்டு வரீங்க. வாழ்த்துக்கள் தேவி. கண்டினியூஸ் கொடுத்து வரீங்க. அப்படியே கன்செப்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை ரெகுலராக கொண்டு போடுவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிஷா பாருங்க 0 பாக்ஸ் பாயிண்ட் அப்படி ஜர்சஸ்ல போகும். எலிபெல்லாம் 4 வச்சிருந்தீங்கன்னா ஃபுல் வினிங் ஈஸியாக வாங்கிக்கலாம். எனக்கு கங்க்ராச்சுலேஷன். 4 மேட்சிங் வச்சுக்கிறது நல்ல விஷயம். கங்க்ராச்சுலேஷன். சத்யராஜ் 7 and 0 ஆல் போர்ட் சொல்லியிருக்காங்க 0 நமக்கு சூப்பர் சிபோல வந்திருக்கு இல்லையா? ரொம்ப சூப்பரான கணிப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. 12 மேட்சஸ் ட்ரை பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். பிரகாஷ் 4-1 மேட்சஸ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன். அண்ட் மணிகண்டன் 1 ஆல் போர்ட் ட்ரை பண்ணிக்கிங்க. பின் டேப்லெட்ஸ் வாழ்த்துக்கள். அண்ட் தென் செந்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் 1 B2 செப்பரேட்டா சூப்பராக சொல்லிக்கிங்க. ஆக்சுவலி 2 நம்பர்ல 2 போர்ட்லாம் பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி ஹேட்ஸ் ஆஃப். செந்தில் தந்தோட பிஸ்னஸ் ஷேர் பண்ணுங்க. நல்ல ஒரு கணிப்பு கொடுத்துருக்கீங்க. நியூஸ் அப்படிங்கிற அடியில் தான் 0 மேட்ச் ட்ரை பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள். அண்ட் தென் இதில் ஜேம்ஸ் பாருங்க C0 சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். தென் யாழ்னி பாண்டி ஆல்சோ 0 மேட்சஸ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன். அபு பார்த்தீங்கன்னா 190 சொல்லியிருக்காங்க 140 சொல்லி ஜஸ்ட் பவர்ல ரொம்ப பாண்டி ஜஸ்ட் சொல்லிருக்கு. பெயின் டேப்லெட்ஸ் வாழ்த்துக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் சூப்பரான ரிசல்ட் தான் கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு வினிங்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. பட் இருந்தாலும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கமெண்ட்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகி ஸ்க்ரீன்ஷாட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் 140 அப்படிங்கிறது ரொம்ப டஃப்லாம் இல்லை. ஈஸியான ரிசல்ட் என்ன அன்எக்ஸ்பெக்டடாக வந்திருக்கு. அது ஒன்று தான் நமக்கு இருந்தது கஷ்டமானதா சொல்லிட்டு. பட் ஈஸியான ரிசல்ட் தான். அப்போ ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் இன்னுமே அதிகமாக கொடுக்கலாம். நிறைய பேர் வின்னிங் கொடுக்கலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் வின்னிங் கொடுக்கணும் கமெண்ட்ஸ்லாம். அது ஒன்று தான். அதனால நான் உங்களுக்கு பூஸ்டர் பண்ணிட்டே இருக்கிறேன். வின்னிங் கொடுக்குறவங்கள நீங்கள் பூஸ்டர் பண்ணுங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக மறுநாள் அந்த மாதிரி வின்னிங் கொடுப்பாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை. எப்படியாவது யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில் வின்னிங் கிடைக்கணும். அவ்வளோதான். வின்னிங் ஒரு விஷயத்த மட்டுமே நோக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து போனோம்னா மேக்ஸிமமாக ஒரு 25% லாஸும் 75% வின்னிங்கும் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேவா? சரி, ஓகே பாப்போம். நாளையோட ட்ரெஸ்ல இந்த ஃபீவரா போஸ்ல வருது. நாளைக்கு நமக்கு சாட்டர்டே காரணி ஆட்டுறதுக்கு இல்லையா? அதுக்கு கணிப்பில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. மேபி ரிசல்ட் நமக்கு ஒரு ஃபுல் வினிங் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது.
நீங்க பாருங்க, உங்க கேம்ல இருந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி எல்லாம் வெயிட் பண்ணிக்கோங்க. நாளைக்கான கணிப்புக்குள்ள போலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு 2ஆம் தேதி. ஸோ காரோனியா ட்ரா சாட்டர்டே இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான கணிப்பில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். ரிசல்ட் மோரோவர் நமக்கு ஃபேவரா ஈஸியாக தான் வரும் சொல்ல நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவுட்போல 4 தான் மேட்ச் பண்ணிக்கேன். 4 எதுக்காக திடீர்னு சூஸ் பண்ணி கேட்பீங்க? என்னடா இது 4 கேம்ல வராம இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு 10 days பக்கமா 4 கொஞ்சம் ரொட்டேஷன் நம்பரா இருந்தது. பார்த்துட்டு நானே ஆட்டநாயகன் 4 தான் போல அப்படின்னு சொல்லிட்டு போன மந்த் யோசிச்சேன். பட் அது அப்படியே விட்டுட்டு ஒரு மாதிரி 8 பக்கமும் 9 பக்கமும் போன மாதிரி ஆயிடுச்சு. இந்த மந்த்லயும் 4 வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி 4 ரிப்பீட் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஷோவில் டபுள்ஸில் 4 வச்சுருக்காங்க. அதனாலையும் 4 ரிப்பீட் கான்செப்டில் இருக்குது. மேபி எனக்கு ரிப்பீட் வரும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணி தான் ரிசல்ட் பார்க்கணும். ரொட்டேஷன்லையும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் ஆல் 4 ஃபிக்ஸ் பண்ணிட்டு சப்போர்ட்டில் 3 வச்சுருக்கேன். ஆக்சுவலி டபுள்ஸில் போன வாரம் டபுள் 3ல் சாரி 3 வந்து டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க கருணியா ட்ராவில், சாட்டர்டேக்கான ட்ராவில். ஸோ இந்த வாரம் என்னன்னா அட்லீஸ்ட் சிங்கிள்ஸ் அது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால சப்போர்ட் 3 வச்சுக்கேன். 43 மேட்ச் கூட வரலாம். நீங்கள் பாருங்க, உங்க கேம்ல மேட்சஸ் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இம்பார்ட்டன்ட் லைன் பண்ணி கொடுத்துறேன். இருக்கும்போது 4, 3, 6, 9 இந்த மேட்ச் படி இப்போ போல 15 மேட்ச் பண்ணிக்க எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் அட்லீஸ்ட் ரொட்டேஷன் நம்பர் எழுதணும் இல்லையா? அதனால தான் எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பேசிஸ் கான்செப்ட் படி 140க்கு பேசிஸ் நம்பர் 417. ஆக்சுவலி 140க்கு பேசிஸ் நம்பர் என்ன அப்படின்னா, 1க்கு பேசிஸ் நம்பர் உங்களுக்கே தெரியும் 4, 4க்கு பேசிஸ் நம்பர் 1, 0க்கு பேசிஸ் நம்பர் 7. ஸோ அதனால 417 ஆக்சுவலி எப்பவுமே வந்து ஃபாலோயிங் நம்பரை சூஸ் பண்ணுற நம்பர் தான். அதனால அது நம்ம விட வேணாம் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். ஸோ 16 நம்பருக்குள்ள ஒரு ஃபுல் கிடைச்சா ஹாப்பி இல்லையா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ போர்டு வைஸ் ஏ போர்டில் 9, 6, 3 இதில் 9க்கு 3க்கு சான்ஸ் சொல்லியிருக்கேன். பி போர்டில் 7, 4, 6, 8 இதில் 7க்கு 6க்கு சான்ஸ் சொல்லியிருக்கேன். சி போர்டில் 4, 3, 0 இதில் 4 சிங்கிள் ஷோவில் சான்ஸ் சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் பி போர்டுக்கான ரீசன் சொல்லிடுறேன். பி போர்டில் எதுக்காக நான் 7, 4, 6, 8 சூஸ் பண்ணேன்னு சொல்லிடுறேன். 4, 8க்கும் பார்த்துக்கலாம். 4 பொறுத்தளவில் ஆக்சுவலி இன்னைக்கு வச்சிருக்காங்க. மேபி நாளைக்கு ரிப்பீட் வரலாம். அந்த கான்செப்ட் பண்ணி தான் எடுத்தேன். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஷோவில் 2 மாசமா 4 4 வந்திருக்கு. எப்படி நேற்று 0 சி போர்டில் மந்த்லி ஷோவில் 2 மாசமா 0 0 எக்ஸ்டெண்ட் ஆச்சு. 1 more மந்த் வரும் சொல்லி யோசிச்சணும். அதே மாதிரி 141, 744 அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்க மந்த்லி ஷோட் பார்க்குற டைமில். ஸோ பி போர்டில் 2 மாசமா ரொட்டேஷன் இருக்குது. 1 more மந்த் பி போர்டு எக்ஸ்ட்ரா ஆகுது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னைக்கு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால கூட பி போர்டில் ரிப்பீட் கான்செப்டில் 4 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ண ரிசல்ட் பார்க்கணும். ஃபேவராக வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 8 பொறுத்தல அதுவுமே வந்து ரொம்ப டஃப்லாம் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். 8 அடிச்சிருக்காங்க. ஒரு 2 வாரம் கேப்ல திரும்ப 8 வந்திருக்கு. திரும்ப 1 வாரம் கேப்ல 8 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பெஸ்னமுக்கு ரீசன் நான் சொல்லிடுறேன். வீக்லி ஷாட்ல 8 கொஞ்சம் ரொட்டேஷன் நம்பர் வேற ஒன்றும் இல்லை. பெஸ்னமுக்கு பொறுத்தல ஓப்பன் போல 9 எதுக்காக ஓப்பன் போல சூஸ் பண்ணி கேட்பீங்க? ஒன்றும் இல்லை, ரெகுலர் ஷாட் எடுத்து பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும். 9 அடிச்சிருக்காங்க. ஒரு நாள் கேப்ல 9. திரும்ப வந்து நமக்கு திரும்பவும் நமக்கு வந்து ஒரு 2 நாள் கேப் ஆகுது. ஸோ 1 day கேப்பில் 9 அடிச்சுட்டு திரும்ப நமக்கு 6 வந்திருக்கு. அது தொடர்ந்து 1 அடிச்சிட்டாங்க அப்பாவை சொல்லிட்டு. ஸோ இது 1 day அப்புறம் 2 days பிஃபோர் ஆல்ரெடி கேம் ரெஃப்ளெக்ஷன் படி 9 ஓப்பன் போல் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால 9 சூஸ் பண்ணிக்க வேணும். இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை வீக்லி ஷோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. 3 அடிச்சுட்டு ஒரு 2 வாரம் கேப்பில் திரும்ப 3, திரும்ப 1 வாரம் கேப்பில் 3, திரும்ப கேப்பில் விடாமல் 3 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓப்பன் போல் 3 ரொட்டேஷன் நம்பர் வீக்லி ஷோட்டை பார்த்தீங்கன்னா கிளியராக படிச்சிடும். அதனால 3 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசன் என்ன, ஆக்சுவலி இன்னைக்கு ஓப்பனில் 3 வந்திருக்கணும். அது என்னன்னா ரெகுலர் ஷோட் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 அடிச்சிருக்காங்க. கரெக்டாக ஒரு 5 நாள் கேப்பில் திரும்ப 3 அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 5 நாள் கேப்பில் இன்னைக்கு வந்திருக்கணும், பட் வரல. அப்படிங்கிறனால 5 days 6 days பிஃபோர் ரெஃப்ளெக்ஷன் படியும் ஓப்பன் 3 மேட்ச் அதனாலே 3 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் பிபோல 7 ரெகுலர் ஷோட் எடுத்து பார்த்தீங்கன்னா 7 அடிச்சிருக்காங்க. கரெக்டாக ஒரு 5 நாள் கேப்பு திரும்பவும் 7 வந்துருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மேபி எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, திரும்பவும் ஒரு 5 days கேப்பில் 7 வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி செக் பண்ணிப்போம். ஸோ 5 days பிஃபோர் ரெஃப்ளெக்ஷன் படி B7 மேட்ச் அதனால 7 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். பிபோல 6 பொறுத்தல ரொம்ப டஃப்லாம் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் ஜஸ்ட் ரெகுலர் வீக்லி ஷோ எடுத்து பாருங்க, கிளியராக போகிற விஷயம். 2 வாரம் கேப்பில் 6 ரொட்டேஷனாக இருக்குது. 2 weeks பிஃபோர் கேம் ரெஃப்ளெக்ஷன் படி நமக்கு B6 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கனால சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அந்த மாதிரி C4 வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். 4 அடிச்சிருக்காங்க. 3 வாரம் கேப்பில் திரும்ப 4 வந்துருக்கு. அப்புறம் கேப்பே விடாமல் 4 அடிச்சுட்டு இப்போ 2 வாரம் ஆகுது. ஸோ அப்படிங்க பஸ்லாம் 3 weeks 2 weeks பிஃபோர் கேம் ரெஃப்ளெக்ஷன் படி C4 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட் ஸோ இம்பார்ட்டன்ட் பண்ணி கொடுத்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 1-2% நல்லா இருக்கும், 3% ஃபுல் பண்ணி கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நல்ல ஒரு ரிசல்ட் வந்துடும் சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்கேன். எஃபோர்ட் போட்டதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹோப் இருக்கு. இதில் நமக்கு பி போர்டு தான் இம்பார்ட்டன்ட். 4 தவிர புதுசாக ஒரு நம்பர் வருது என் தோல்ல. நீங்கள் பாருங்க உங்க கேம் மேட்ச் இருந்தது படி யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி BCSC பொறுத்தல
ஒரு சில நம்பர்ஸ் ரொட்டேஷன் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே நான் எழுதிட்டேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கம்மியான நம்பர்ஸாக எழுதியிருக்கேன். இது வச்சு நீங்கள் செப்பரேட் மேக் பண்ணிக்கலாம், இல்லை 32 மேக் பண்ணிக்கலாம். 82 02 60 14 16 08 33 88 43. ஸோ இதில் டபுள்ஸ் கொஞ்சம் கேமில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது, பாசிட்டிவ்ஸ் இருக்குது. 339 போன வாரம் வச்சிருக்காங்க. இந்த வாரம் அந்த 3 திரும்பவும் 3 சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த 3 அடிக்கலன்னா அதில் பவர் வரலாம். ஸோ பாருங்க, உங்க கேம் மேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 3 பொறுத்தவரை 208. ஸோ இந்த 2 நம்பருக்கான பாக்ஸ் வந்து இயர்லி ஷோட்ல ரொட்டேஷன்ல இருக்கு. ஸோ எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, இந்த நம்பருக்கான பாக்ஸ் வந்து ஒன் மோர் டைம் வரலாம் தான். பட் 208 பெருசா காம்பினேஷன் இல்லை இங்க. 08 இருக்குது, அதுவுமே வந்து அன்லைன் பண்ணாம இருக்கிறதுனால எனக்கு வந்து இதுக்கு பாக்ஸ் கொடுக்கும்னு சொல்லி தோணலை. பட் இருந்தாலும் நம்மளோட என்ன சொல்றது, கேமை வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷின் யோசிச்சுதான் இந்த நம்பருக்கான பாக்ஸை ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும். அப்புறம் நமக்கு கஷ்டமா இருக்கு, என்னடா இது இந்த நம்பரை இப்போன்னு சொல்லிட்டு அன்லைன் பண்ணுமே, இந்த நம்பருக்கான பாக்ஸ் வந்து 2 டைம் இயர்லி ஷோட் அடிச்சிருக்காங்க, இன்னொரு டைம் கொடுக்காம விட்டுட்டோமே பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருந்தாலும் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்பர்ஸ் அதிகமாக இருக்கு, ஹெவியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணுனா கூட இந்த சிங்கிள் பாக்ஸ் உங்க கேம்ல இருக்க பிரச்சனை மேட்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஆனால் அது மாதிரி 601 603 இயர்லி ஷோட்ல ரொட்டேஷன் இருக்கு. ஸோ இன்பிட்வீன் நம்பர் 602 மிஸ்ஸிங், அதனால அது எழுதியிருக்கேன். 140 இஸ் ரொட்டேஷன் நம்பர், அது எழுதியிருக்கேன். 177 இஸ் ஆல்சோ ரொட்டேஷன் நம்பர் பிகாஸ் 1777 717 இதெல்லாம் 771 இந்த மாதிரியான காம்பினேஷன் இருக்கு. ஸோ இந்த நம்பருக்கு பாக்ஸ் கூட வரலாம். இந்த 2 பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல பாக்ஸ் பண்ண டைம்ல வெறும் 3 நம்பர் தான் வரும். இதுல ஒரு 6 நம்பர், ஒரு டோட்டல் 9 நம்பர். இதுக்கு மட்டும் நீங்க செப்பரேட் பண்ணி கூட நீங்க தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த கேம்ல வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதனால சொல்றேன். ஓகேவா? அது மாதிரி 740 நாள் 750 நாள் மந்த்லி ஷோட ரூஃப்ல செக் பண்ண பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேஷன் இருக்கு. ஸோ 764 கண்டினியூட்டி படி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அது மாதிரி 167 177 இருக்குது, கண்டினியூட்டி 187 இருக்கு. 1 ஓப்பன் போர்டில் வச்சு 777 பிசில் இருக்குது. ஸோ 9 நான் ரேண்டமா இம்பார்ட்டன் சொல்லிட்டு 9 வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அது மாதிரி 058 049 479 007 974 964 364 374 417 ஒருவர் எழுதியிருக்கேன். 16 நம்பருக்குள்ள இருந்து வெட்டிங் கிடைச்சா ஹாப்பி தான். ஸோ பார்க்கணும், வெயிட் பண்ணிடலாம். ஸோ காரணியா ட்ரோ நம்பர் 630 காரணியா ட்ரோ நம்பர் 643 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல் போர்ட் சப்போர்ட் போர்டில் பி போர்ட் பேச ஸோ இம்பார்ட்டன்ட். ஸ்டிக் பண்ணி ஹைலைட் பண்ணி அன்லைன் பண்ணி ரவுண்ட் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த ஒரு சில போட்டு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவர் நமக்கு ரிசல்ட் சூப்பராக தான் போயிட்டு இருக்குது. அது அப்படியே கண்டினியூ ஆகும் சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். அதாவது அங்கங்க நான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு ஹைலைட் பண்றேன் இல்லையா, அதுக்கு மட்டும் நீங்க வாய்ப்பு கொடுத்தாலே மேக்ஸிமம் வின்னிங்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். இது அப்படி பாக்குற டைம்ல நான் உங்களுக்கு எதை சொல்லியிருந்தேன்னா, 0க்கு சொல்லியிருந்தேன். 2 மாசமா வச்சுக்காங்க, 1 more month எக்ஸ்டெண்ட் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால 0 வந்திருக்குதான். அப்புறம் 340 240 உங்களுக்கு சொல்லி அன்லைன் பண்ணாத நம்ம கான்செப்ட்ல 3 போர்டு பாஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தேன். அதுலயுமே நமக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் போயிருக்கு. ஓகே, பார்ப்போம் நாளைக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் போகாம ஒரு ஃபுல் பண்ணி கிடைக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்க சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டே இருங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால முடிஞ்ச பெஸ்டான ரிசல்ட்ஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து கொடுப்பேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு சனிக்கிழமை கருணையா ட்ரோ நம்பர் 643 ஒரு சூப்பர் டூப்பரான ஃபுல் வினிங்கோடு நம்ம எக்ஸ்ட்ரீம் பண்ணலாம். பேட்டர்ன் முடியும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.